மலையாட்டு நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஸ்ரீகாளஹஸ்தியில் எடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் ஆனபடி இப்படி 3ஆம் மாதம் அப்போ எடுத்து வச்சது இருமுடி கட்டுறதுக்கோசரம். நான் தேங்காய் வேணான்னு சொல்லி வேறு காய் கொடுத்தாங்களா, இன்றைக்கி தான் பையெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தாக்கா தேங்காய் முளைச்சிருக்கு. இது இங்கே நடலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஃபோன் அடித்து ஐயா எடுக்கல. சரி, அதுதான் இதில் அனுப்ப போகிறேன். இந்த குரூப்பில் என்னையா பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பொட்டில் அடிச்சப்பெல்லாம் சொல்லிட்டாங்க பெற்றவங்க. நான் இல்லையா, இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வேண்டியதுன்னா. ஆனால் இனி யாரும் எவனும் எதற்கும் தாய் தந்தை அதுக்கப்புறம் தான் வந்து குரு இதுன்னு சொன்னீங்கன்னா கடுப்பாயிடும். எனக்கு குரு யாரும் கிடையாது, வந்தாக்கா சந்தோஷம். தாய் தகப்பன் சத்தியமாக கிடையாது, போலீஸ்கார கேட்டாலும் கிடையாது. நான் ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் சொல்லுனேன், அவன் கூட பிறந்தவன், என் கூட பிறந்தவன் நல்லவன் குடிக்கிறான். ஆனால் அந்த மட்டையெல்லாம் பிள்ளை ஏற்றுக்கிறேன். நான் வந்து அதான் சொன்னேன், இவன் குதிய நக்கலை, இவன் குடியும் கெடுக்கல, குடிக்காரனும் இல்லை சொல்லிட்டு இருக்கும்போது என்னையா இப்படி வெறுக்கிறாங்கன்னு தெரியல பெற்றவங்க. அதான் சொன்னேன், நேற்று இந்த ஐயாவுக்கு பார்த்தேனாக்கா ஸ்வீட் செஞ்சேன், எண்ணெய் ஊற்றிக்கிச்சு. அதுக்கு கடாயை கேட்டுட்டு எண்ணெய் கேட்டது அவ்வளோ பெரிய குத்தமா? அதான் சொன்னேன், எங்கள் வீட்டில் வாழ வந்த மூதை முண்டத்துக்கு சாபம் கொடுத்தேன். அந்த சாபத்தை பாவம் வச்சு கொடுத்தேன். ஆனால் அது தான் அழகுன்ற திமிரில், வெள்ளத்தோல்ன்ற திமிரில், அதான் சொன்னேன், வெள்ளத்தோல் பூத்தி பண்ணி அதை அதான் சொன்னேன். நான் பேசக்கூடாது தான். இதான் எதுக்கு சொல்ல வரேனாக்கா, அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள எப்படி இதை பார்த்துக்கிறாங்க. பண்ணின்னு சொல்ல மன்னிச்சிருங்க. அதான் சொல்லுனேன், 3ஆம் பிரியாக பிறந்துட்டு புகுந்த வீட்லேயும் பிறந்த வீட்லேயும் செல்ல குழந்தை இருக்கிறியா. சத்தியமாக சொல்கிறேன், நீ கொடுத்து வச்சுவ. அதான் சொல்கிறேன், ஒரு பொருளை என்ன புண்ணியம் நல்லா இருக்கிற, நல்லா இரு. இந்த 3ஆம் பிரிக்கோசம் இந்த 3ஆம் பேரை கஷ்டப்படுறேன். நான் தேய்பிரியாக வளர்கிறேன், சந்தோஷம் தான். ஆனால் சொன்னேன், நான் இயலாதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும், இல்லாதானே இருந்தாலும், இல்லாதவளை கட்டாலும், நான் இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நீ உன் புருஷன் சத்தியமாக இருக்க மாட்டேங்க. அதான் சொன்னேன், பேருக்கு தான் நீங்கள் வந்து புருஷன் முன்னாடியே வாழ்வீங்க வழிய மனசுக்குள்ளே வேறுபட்டு தான் இருப்பீங்க. இந்த மாதிரி வேறொன்று இருப்பீங்களா? இருக்க முடியாது. நான் எனக்கு வரப்போறவட்ட வேறொன்று இருப்பேன். அதான் சொன்னேன், என்னை செரிப்பதே இருப்பாள். அதான் சொன்னேன், பேசும்போது உங்கள் அம்மா இல்லைங்க நொல்லிங்க டாட்டம்பி நான் உனக்கு அட்டை மழை இந்த அத்தை பாரு வச்சு செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா, நம்பர் முன்னாடி பிளாக் பண்ணி வச்சிட்டிங்க. அதான் சொல்லணேன், கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கான். நான் அசிங்கப்படுற துன்பப்படுற அனைத்துக்கும் தண்டனை தருவான், தராமல் இருக்க மாட்டான். நானாக வாயத்தேன்னு சொல்ல. அதான் சொன்னேன், இன்றைக்கி என் வயிறு பற்றி நிறுது. ஒருத்தன் சொன்னான், பெத்த வயிறு சொன்னால் சத்தியமாக திருந்த மாட்டேன்னு சொல்லி. இந்த கோயில் தான் சாரி, ஒருத்தர் ஞாபகம் இல்லை. அதுதான் அந்த ஐயா சொன்னார். நான் எப்பவும் சொல்கிறேன், அவங்க சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்து காட்டுவேன். ஏன்னா என் கடவுள் நான் காமல் பண்ணுவான். அதான் சொல்கிறேனே, புருஷனுக்கு சோறாக போகிறதுக்கு பெற்றது பார்த்தோன்னாக்கா 3ஆவது புள்ளியும் போட்டேன்னு சொல்லி தொலைச்சி விட்டு பெரியவனை பார்த்தோன்னா நம்பி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது வேறு வந்து பார்த்தோன்னாக்கா இது வேறு வேலைக்கு போக சொந்தக்காரங்க அரிப்பு வேறு. நான் என்னடா பண்ணட்டும். இப்போது அப்போலாம் சொல்கிறாங்களே, இன்றைக்கி ஒரு கோயில் நசிங்க பார்த்தேன், பாண்டிச்சேரி கோயிலில். ஏய், நீ என்ன சோத்து இது பண்ணுற, நீ வந்து என்ன சம்பளம் கேட்கணும். அதான் சொன்னீங்க, என் பாண்டிச்சேரி கோயிலில் ஒரு ருத்தோஷம் கேட்டால் கிடைக்கல. இந்த கோயிலையும் சரி, வேதபுரீஸ்வரர் கோயிலையும் சரி, மணக்கலர் கோயிலையும் சரி, அதில் வேதபுரீஸ்வரர் கோயிலில் கேட்குறான், ஏன்டா சோத்து கலையிற நாய் நீ வந்து நான் எங்கள் சம்பளம் கேட்குறான். டேய், எங்களை மாதிரி ஆட்கள் ஏன்டா அரணத்தில் விட மாட்டேறீங்க? பணம் காசு வாங்க அவனுங்க வேலை செய்வோண்டா. வயிறு எரியுதுடா, காலிலேருந்து ஒருத்தனை சோறு போடலடா, கோயில் சாப்பிட செய்யடா. சந்தோஷம். ஏன் தெரியுமா, என் சைக்கிள் சீர் பண்ணணும். சீர் பண்ணிவிட்டு அதான் தேவையில்லாதது எங்கள் அம்மா போட வச்சுருந்த எல்லா மயிரும் எடுத்து கிடச்சிட்டேன். எது தேவையோ அது மட்டும் வச்சுட்டு, இவனா சொன்னால் ஒரு புறம்போக்கு ஓச்சி சம்பாரின்னு சொல்லிட்டு இரும்பு கடை வருது நாளைக்கு. நான் சமோசா போட்டு ஸ்வீட் செஞ்சு நான் அதை விற்று நான் சம்பாரித்து நான் பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அதான் சொன்னேன், அதான் சொன்னேன், புதுவையில் பிறந்து புதுமை பிரசன்னா ஒரு புதுமை உருவாக்குறேன்டா ஹிந்துவிசத்தை. அப்போ தெரியல நான் யாருன்னு. இப்படி திரும்பி என் படத்தோட பேரை வச்சுக்கிறேன். இனி அந்த நாயை சொன்ன பேர் எனக்கு தேவையில்லை. இன்னிலேருந்து நான் மணி பாரதிடா. இப்படிக்கு மணி பாரதி. எனக்கு வரப்போகிற பேர் மணியாக தாண்டா இருக்கும், மணி முடிகிற வார்த்தை தானே இருக்கும். ராஜாமணின்ற கொசம் சொல்லலை, அந்த கேஷியர் விட்டுங்க. எதுக்கு அந்த மணின்னு சொன்னாக்கா, என்ன தமிழ் மணின்னு கூட்டு பழக்கம், அது ஒன்றும் தெரியல. மணி நல்ல வார்த்தைன்னு சொன்னாங்க. அந்த ஐயா வார்த்தை சிறக்கணுன்றதுக்கோசம் தான் மணி. எனக்கு பிடிச்ச பேர் பாரதி, மணி பாரதின்னு வச்சுட்டேன். இந்த மணி பாரதி எப்படி வாழ பண்ணதுக்கப்புறம் பாருங்கடா. புதுமை பரதேசி.
ஃப்ரம் பாண்டிச்சேரி கேரா பிளாட்ஃபார்ம் நவ். ஜெய் ஹிந்த்.